ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் கோடிங் அப்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூபார்ன் கோடிங்கில் உள்ள சில இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபேண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர் ஐடிஎம். ஓகேங்களா? ஸோ நியூபார்ன் சார்ட்டில் நீங்கள் வந்து கோட் பண்ணும்போது ஐடிஎம் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஐடிஎம்னு சொல்லிட்டு லீட் பண்ணிங்கன்னா அது சிண்ட்ரோம் ஆஃப் இன்ஃபேண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர்னு சொல்லிட்டு ஒரு கோட் லீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கோட் வந்து நம்ம டைரெக்டாக கோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வெறும் டாக்குமெண்டேஷன் ஐடிஎம்னு மட்டும் தான் இருக்குது. ஓகே. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த சிண்ட்ரோம் ஆஃப் இன்ஃபேண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர் வந்து நீங்கள் டேரெக்டாக கோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து இந்த ஐடிஎம் வந்து கோட் பண்ணணும்? அதாவது ஐடிஎம்னா என்னென்னா, ஸோ மதருக்கு டயபெட்டிக், இந்த இன்ஃபேண்ட்டோட மதருக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படிங்கிற மீனிங். இதை எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிக் அந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணணும். கரண்ட்டாக குளுக்கோஸ் லெவல் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்சர்வேஷன் Z0542 அந்த மாதிரி அப்சர்வேஷன் Z05 சீரீஸில் வந்து நீங்கள் கோட் பண்ணணும். ஓகேங்களா? ஐடிஎம்க்கு. ஓகே. ஸோ இதை எப்போ சிண்ட்ரோம் ஆஃப் இன்ஃபேண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர் கோட் நீங்கள் லீட் பண்ணணும்னா, அந்த இன்ஃபேண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சிம்டம் வந்து இருக்கணும். மதருக்கு டயபெட்டிக் இருக்குது. ஸோ அது வந்து ஐடிஎம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. நியூபார்னுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நியூபார்னுக்கு வந்து ஹைப்போகிளைசிமியா இருக்கும், மேக்ரோசோமியா இல்லைனா எல்ஜிஏ அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐடிஎம்னு கோடு லீட் பண்ணும்போது அந்த சிண்ட்ரோம் ஆஃப் இன்ஃபேண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர் கோடு வரும் இல்லையா? ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் கோட் பண்ணணும். ஸோ அந்த நியூபார்னுக்கு எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் கோட் பண்ணணும். ஓகே. ஸோ ஐடிஎம் அந்த சிண்ட்ரோம் ஆஃப் இன்ஃபேண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர் கோட் வந்து நீங்கள் கோட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நிறைய கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடிஎம்னு பார்த்தோன்னே அந்த சிண்ட்ரோம் ஆஃப் இன்ஃபேண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர் கோட் வந்து டேரெக்டாக கோட் பண்ணிடுவாங்க. நியூபார்னுக்கு எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சிம்டம்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. சச்சஸ் ஹைப்போகிளைசிமியா, மேக்ரோசோமியா இல்லை எல்ஜிஏ. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் ஏன்னா இது வந்து டிஆர்ஜி இம்பேக்ட் பண்ணும். பட் இந்த இன்ஃபேண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர், சிண்ட்ரோம் ஆஃப் இன்ஃபேண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர் நீங்கள் கோட் பண்ணிங்க அப்படின்னா 794க்கு வந்து டிஆர்ஜி மாறும். ஓகே. ஸோ அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கோடிங்கில். ஸோ இன்ஃபேண்ட்டுக்கு என்ன, அந்த நியூபார்னுக்கு என்ன மேனிஃபெஸ்டேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீடம். நியூபார்னுக்கு வந்து 36, இப்போ நியூபார்ன் கம்மிங் வித் 36 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ப்ரீடம் எடுக்கக்கூடாது. மதருக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நியூபார்ன் சார்ட்டில் எம்டி வந்து இந்த நியூபார்ன் வந்து ப்ரீடம் நியூபார்ன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ப்ரீடமாக கோட் பண்ணணும். இல்லாட்டினா கொரி ரைஸ் பண்ணி இந்த நியூபார்ன் வந்து ப்ரீடமா இல்லை டேர்மா அப்படிங்கிறத கொரி ரைஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகே. அது மாதிரி சில நேரம் வந்து நியூபார்ன் வந்து சில சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேட் ப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த லேட் ப்ரீடமை வந்து நம்ம ப்ரீடமாக கோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ லேட் ப்ரீடம் நீங்கள் வந்து 3Mல கோட் லீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோட்ஸ் வராது. அது வந்து ஸ்மால் ஃபார் டேட்டா, லைட் ஃபார் டேட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த டேரெக்டாக நம்ம ஸ்மால் ஃபார் டேட்டோ, லைட் ஃபார் டேட்டோவும் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ லேட் ப்ரீடம்னு டாக்குமெண்டேஷன் இருந்தாலே அந்த சார்ட் கொரி தான். ஓகேங்களா? இந்த நியூபார்ன் வந்து ஸ்மால் ஃபார் டேட்டா, லைட் ஃபார் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரி ரைஸ் பண்ணி அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். யூஸ்வலாக வந்து 36 வீக் 5 டேஸ் வந்து நியூபார்ன் வருவாங்க. லேட் ப்ரீடம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லேட் ப்ரீடம்னு டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கொரி வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இது எய்தர் வந்து ஸ்மால் ஃபார் டேட்டா, லைட் ஃபார் டேட்டா. 36 வீக்கு அந்த மாதிரி ரொம்ப 36 வீக் அந்த ப்ரீடம் கேட்டகரிக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக ப்ரீடமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொரி வச்சு கேட்கலாம். சில கிளைண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா, ஸோ அவங்க டேரெக்டாக வந்து 36 வீக் 6 டேஸ்க்குள்ளே இருக்குது, லேட் ப்ரீடம் டாக்குமெண்டேஷன் இருந்தாலே ப்ரீடமாக எடுத்து கோட் பண்ணலான்னு சொல்லிட்டு சில கிளைண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம கொரி வந்து ரைஸ் பண்ணணும் லேட் ப்ரீடம்க்கு. ஓகேங்களா? 36 வீக் 6 டேஸாக இருந்தாலும் அப் டு பியாண்ட் 37 வீக். ஓகேங்களா? ஸோ 37 வீக்கில் மோஸ்ட்லி இந்த லேட் ப்ரீடம் டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி நியூபார்ன் சார்ட்ஸில் லேட் ப்ரீடம் டாக்குமெண்டேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, லேட் ப்ரீடம் வந்து கொரி ரைஸ் பண்ணணும். ஸ்மால் ஃபார் டேட்டா இல்லை லைட் ஃபார் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 36 வீக் இருக்குது, ப்ரீடம்னு டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னா கொரி ரைஸ் பண்ணணும். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூபார்ன் சார்ட்டில். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷன் டிஆர்ஜி கோடிங் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பாய். டேக் கேர்.